ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 ஃப்ரம் Cloud7. அடுத்த 1000 கோடி யாருக்கு? ஆக்சுவலி இந்த கேள்வி தான் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். 2026ல மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் படங்கள் என்னென்ன அப்படிங்கறத இதுல பார்க்க போறோம். இதுல 1000 கோடி வசூல் பண்றதுக்கு எந்த படத்துக்கு கெப்பாசிட்டி இருக்கு, யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நாம பார்ப்போம். ஸோ டாப் 7 அப்படிங்கும்போது 7வது இடத்துல ஸ்பெஷல் மென்ஷன்ஸா ஒரு சில படங்களை நான் மென்ஷன் பண்றேன். இவங்கெல்லாம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிருக்கணும். பட் 2026ல இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னு கருப்பு. கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன்ல சூர்யா நடிக்கிறாரு. அதாவது மூக்குத்தி அம்மன் 2 அங்க எடுக்க முடியாம அந்த கதையை கொஞ்சமா சூர்யாவுக்காக மாத்தி ஆர்ஜே பாலாஜி இங்க கொண்டு வந்து அதை எடுத்து முடிச்சிட்டாரு. ஆனா பல காரணங்களால அந்த படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ கருப்பு படம் இதுல ஸ்பெஷல் மென்ஷனா 7வது இடத்துல நான் வைக்கிறேன். அண்ட் இது கூடவே சேர்த்து ஜனநாயகன். மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் படம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஜனநாயகன் மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு அதற்கான ஹைப் அப்படிங்கிறது எகிரி இருக்கு. படம் அப்போ பொங்கல் அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாலே நார்மலா போய் முடிஞ்சிருக்கும். பட் இப்போ அது மேல கேஸ்லாம் வந்து அதுக்கான ஹைப்பை பயங்கரமா ஏற்றி விட்டாங்க. அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுமான்னு நமக்கு தெரியல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மேபி தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்ன சொல்ற? அதை ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்கம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணியே ஆகணுங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கிறது தான் இருக்கு. ஸோ 2026ல எக்ஸ்பெக்டிங் படமா இப்போ வரைக்கும் ஜனநாயகன் இருக்கு. பட் இவங்களாம் 1000 கோடி கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அதையும் நான் சொல்லிக்கிறேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இப்போ நாம இந்த லிஸ்டோட 6வது இடத்துக்கு முன்னேறுவோம். இந்த லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிற படம் பெட்டி. ராம் சரண் அவர்கள் நடிச்சிருக்கிற படம் புச்சி பாபு அப்படிங்கிற ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் 30/4 அதாவது ஏப்ரல் 30 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த படம் ராம் சரணுக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இல்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவும் பெருசா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ரொம்பவும் பெரிய ப்ரொடக்ஷன், ஆல்ரெடி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சாதாரணமா பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இதற்கான எக்ஸ்பெக்டேஷன் வேர்ல்டு வைடு நம்ம பேன் இண்டியான்னு சொல்லுவோமா, பேன் இண்டியா வைட் இப்போதைக்கு சூப்பரா இருக்கு. ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருக்கு. 1000 கோடி அடிப்பாரான்னு தெரில. ரீசெண்டா அவரோட படங்கள் அப்படிதான் இருந்திருக்கு. பட் 1000 கோடி கிளப்பு கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இந்த பெட்டி படத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிக்கிற படம், இது கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் ராமாயணா பார்ட் 1. இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ராமாயணம் ஒன்றும் நமக்கு புதுசான கதை கிடையாது. அதை சீரியல்ல, கார்ட்டூன்ல, இப்ப ஏஐ வரைக்கும் எல்லாத்துலயுமே ராமாயணத்தை பார்த்தாச்சு. பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு? பட் இருந்தாலும் அதே தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யேஷ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் களமிறங்கி இருக்காரு. ஸோ இவரை விட இங்க இருக்கிற ஸ்டார் காஸ்ட் அப்படிங்கிறதா ரொம்பவும் பெருசா பேசப்பட்டது. ரன்பீர் கபூர் அவர்கள் வந்து ராமனா நடிக்க போறாரு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சீதா தேவியா சாய் பல்லவியா அவங்க இருக்க போறாங்க. அண்ட் ராவணனா யாஷ் அவரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ராமாயணம் கதை அப்படிங்கிறது நார்மலா ஒண்ணுதான். டைரக்டருக்கும் அவ்வளவு பெரிய மவுஸ் அந்த 1000 கோடி அது கிடையாது தான். பட் இருந்தாலும் இதுல இருக்கிற ஸ்டார் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. இங்க ராமாயணத்துல ராமனா ஹீரோவா பண்ண போறது ரன்பீர் கபூர். ஸோ அதுவே ஒரு பெரிய மவுஸை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. இது மட்டும் இல்லாம சீதா தேவியா பண்ண போறது சவுத் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹீரோயின் சாய் பல்லவி. ஸோ அவங்கள தான் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ராவணனா வரப்போறது அதுவும் ஒருத்தர் சவுத் இந்தியன் ஆக்டர் தான். அண்ட் ஆல்ரெடி இவர் 1000 crore அசால்ட்டா ஹீரோவா பண்ணிட்டாரு. இப்போ ராவணனா அதாவது வில்லனா களமிறக்க போறாரு யாஷ். ஸோ அவர் தான் ராவணனா இங்க வந்து நடிக்க போறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம சன்னி தியோல அனுமான வேற கொண்டு வர போறாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவும் பெருசா இருக்கு. இந்தியா அளவில் இந்த ராமாயணம் மாதிரியான கதைகள்லாம் எடுத்தீங்கன்னா முக்கியமா நார்த் இந்தியாவில் இந்த படம் நார்மலாவே ஓடிடும். ஆனால் இந்த மாதிரியான ஸ்டார் காஸ்ட்லாம் இருக்கும்போது இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கவாச்சு கண்டிப்பா நேரில் போய் பார்ப்பாங்க. ஆல்ரெடி ராமாயண கதை தெரிஞ்சிருந்தாலுமே கதையும் என்னன்னு தெரியும், அது என்ன நடக்க போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து ராமாயணா பார்ட் 1 வேற ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இந்த படத்தை எப்படி எடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இந்த ஸ்டார் காஸ்ட் அண்ட் மேக்கிங்காக படத்தை கண்டிப்பா போய் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே வேணாம். ஆல்ரெடி ஒருத்தர் ஆதி புருஷன் எடுத்து ஆப் வாங்கிட்டு போனாரு. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிற படம் ஜெயிலர் 2. ஆக்சுவலி ஜனநாயகனும் இந்த வருஷம் கண்டிப்பா இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இன்னும் முன்னாடியே ஆட் பண்ணிருக்கலாம். பட் ஜனநாயகன் 1000 crore அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். காதன் வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு.
பட் இங்க ஜெயிலர் 2 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜெயிலர் 2ல இருக்கிற ஸ்டார் காஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்பவும் பெருசு. இப்ப வரைக்கும் ஜெயிலர் அப்படிங்கிற படம் ஒரு தனி ட்ரேட்மார்க்கா இருக்கு அண்ட் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணியும் வச்சிருக்கு அண்ட் கிராஸ் கலெக்ஷன் வைஸாவும் ஒரு ரெக்கார்டை வந்து வச்சிருக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை இந்த முறை உடைக்க முடியும் இல்லை ஒரு தமிழ் சினிமா அந்த 1000 கோடி கிட்ட போக முடியும் அப்படின்னா அது ஜெயிலர் 2க்கான அந்த ஒரு வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. ஜெயிலர் 2 அப்படின்னு பார்க்கும்போது நெல்சன் அண்ட் ரஜினி திரும்பவும் சேர்றாங்க அண்ட் அதற்கான ப்ரோமோ எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு, எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஜெயிலர் அப்படின்னு பார்க்கும்போது அதுலயே ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாரு நம்மளோட நெல்சன் அவர்கள். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ரஜினி ரம்யா கிருஷ்ணன் காம்போ அது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. இது இல்லாம காமெடிக்காக யோகி பாபு அண்ட் வில்லனா விநாயகனை கொண்டு வந்தது, கேமியோ பண்றதுக்காக மோகன்லால் சிவராஜ்குமாரை கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஸ்டார் காஸ்டிங்கை கொண்டு மேக் பண்ணியிருந்தாரு. சேம் இந்த முறை ஜெயிலர் 2ல அதை விட அதிகமா இருக்கும். எஸ்ஜே சூர்யா வேற உள்ள இருக்காப்புல அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆடான்ஸ் தான். விஜய் சேதுபதிலாம் வேற ஆடான் ஆயிருக்காரா. இது இல்லாம வேற சில மொழிகள்ல இருந்தும் ஒரு சில ஆர்டிஸ்டோட பேரு உள்ள இருக்கு. நிறைய சர்ப்ரைசஸ் நமக்கு காத்துட்டு இருக்கு. அன்றைக்கு காவாலா மாதிரி இதுல என்ன சாங் போட போறாரு, எந்த ஹீரோயினை கூட்டு வந்து ஆட வைக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பல எக்ஸ்பெக்டேஷனோட ஜெயிலர் 2 அப்படிங்கிறது ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த வருஷம் வரப்போற படங்கள்ல தமிழ்ல ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் இதுதான். தமிழ்ல இருந்து இந்த படத்துக்காக ஆல் ஓவர் இந்தியாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுலயும் டவுட்டே வேணாம். ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இந்த ஜெயிலர் 2 அப்படிங்கிற படத்தை நான் பிளேஸ் பண்றேன். ஸோ தமிழ்ல இருந்து இந்த லிஸ்ட்ல கொஞ்சம் ஹையர் ரேங்கிங்ல இருக்கிற ஒரே படம் இதுதான். இது இல்லாம டேய் இல்லடா எங்க ஹீரோ தான்டா, எங்க ஆள் படம் தான்டா அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு படம் தோணும், அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எது சொன்னாலும் என்ன திட்ட தான் போறீங்க. பட் ஜெயிலர் 2 தான் இந்த லிஸ்ட்ல கொஞ்சம் டாப்ல இருக்கு. இந்த லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிக்கிற படம் துரந்தர். சாரி சார், He tried it. துரந்தர் 2 ஆல்ரெடி துரந்தர் ரிலீஸ் ஆகி எக்கச்சக்கமான ஹிட் அடிச்சது. ஒரே ஒரு சாங் ரீல்ஸ்லயும் ஷார்ட்ஸ்லயும் ட்ரெண்ட் ஆக காரணமாகி அதுக்கப்புறம் அதை என்னடா படம்னு போய் பார்க்க ஆரம்பிச்சு 1000 கோடிக்கு மேல இந்தியாவில் மட்டுமே வசூல் பண்ணி குவிச்சாங்க. அண்ட் படம் 3.5 மணி நேரம், அதெல்லாம் போரே அடிக்கலையே, நாங்க படம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பத்தி கூட நம்ம ரீசெண்டா பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த துரந்தரோட பார்ட் 2 அப்படிங்கிறது சீக்கிரமா வரப்போகுது அப்படிங்கிறது இந்த சக்சஸ் வச்சு ஆக்சுவலி அது அனௌன்ஸ் பண்ண ஐடியாவில் தான் இருந்தாங்க. படம் வேற பயங்கரமான சக்சஸ் ஆன உடனே அதற்கான டீசர்லாம் ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க துரந்தர் 2 இந்த வருஷமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் ஒரு பார்ட் 2 வந்து நான் பார்த்தது இல்லை. பட் வரப்போகுது, எப்படி இருக்க போகுது, இந்த பார்ட் 2 வாச்சு ஜெயிக்குதா இல்லையாங்க அதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். ஆதித்யா தார் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதி இயக்கியிருந்த இந்த துரந்தர் அப்படிங்கிறது செம்ம ஹிட் அடிச்ச காரணத்தினால துரந்தர் 2க்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரன்வீர் சிங்குக்கு இது ஒரு கம்பேக் படமாகவும் அமைஞ்சிருந்துச்சு. ஒரு நல்ல ஸ்டார் காஸ்டிங், ஒரு நல்ல கதை இருந்துச்சு படத்தை டைரக்டர் கடைசி வரைக்கும் போர் அடிக்காமலே கொண்டு போயிருந்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில துரந்தர் 2 பயங்கரமா ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் திரும்பவும் பேசப்பட்டு இருக்கு. ஸோ இந்த துரந்தர் 2வும் இந்த 1000 கோடி வசூல்ல இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ இதை நான் சொன்ன எல்லாமே 1000 கோடி கிட்ட போயிடுமா அடிச்சிடுமா அது நமக்கு தெரியாது. ஏன்னா அது எல்லாமே படத்தோட கதையிலையும் எல்லாத்துலயுமே இருக்கு. பட் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே 1000 crore கிளப் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கு. ஸோ நான் கண்டிப்பா துரந்தர் 2க்காக வெயிட் பண்றேன். எத்தனை பேர் துரந்தர் படம் பார்த்துருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸை பிடிக்கிற படம் கண்டிப்பா 1000 கோடி இந்த படத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு டீசர் ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கே அவ்வளவு வரவேற்பு. ஏன்னா அது அந்த மாதிரி மேக் பண்ணியிருந்தாங்க. வேற எந்த படமும் கிடையாது, டாக்ஸிக். நம்ம யாஷ் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, ஸோ அந்த படம் தான். டாக்ஸிக் படத்தோட அந்த ப்ரோமோ இல்லை டீசர் அது வந்து ரிலீஸ் ஆகுறப்போ கீது மோகன்தாஸ் ஒரு லேடி டைரக்டர், அவங்க எடுத்ததா இப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வியாம இருந்துச்சு. யாரா இருந்தாலும் அவங்க ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் நீங்க அதை பார்க்கலன்னா போய் பாருங்க. அதை நான் இங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை, நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டாக்ஸிக் அப்படிங்கிறது யாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் நடிச்சிருந்து அந்த மேக்கிங் அப்படிங்கிறதும் அதே அளவுக்கு அவர்கிட்ட கேஜிஎஃப் அளவுக்கு அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ சேம் டாக்ஸிக்கும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. இங்க வந்து இது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த 1000 கோடி அப்படிங்கிறத இவங்க ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு நிலவிட்டு இருக்க ஒரு நிலவரமா இருக்கு. பட் இந்த டாக்ஸிக் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நெகட்டிவா மாறினா கூட அப்படியே இதற்கான ரிப்போர்ட் எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆல்சோ அந்த டாக்ஸிக் படத்தை பொறுத்த வரைக்கும் யாஷ் அவர் தான் ஹீரோ. கூடவே சேர்ந்து நயன்தாரா, கியாரா அத்வானி, ருக்மிணி வசந்த்னு சொல்லிட்டு பல ஹீரோயின்ஸ் வேற இந்த படத்துல இருக்காங்க. அதனால எக்ஸ்பெக்டேஷனும் இந்த படத்துக்கு ரொம்பவும் அதிகமா இருக்கு. ஸோ டாக்ஸிக் 1000 கோடி கிட்ட இல்ல 1000 கோடி கிளப்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு படமா தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு பேன் இண்டியன் படமா தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ டாக்ஸிக்கும் இந்த லிஸ்ட்ல ரொம்பவும் டாப்ல இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இதுதான் படம் தான் இப்போதைக்கு டாப் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. அப்படின்னா படத்துக்கு இன்னும் பேரே வைக்கல. என்னம்மா பேர் வைக்கலையாமா? ஆமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா?
ஏமா பேர் வைக்கல? எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல இருக்கு. AA22 into A6 என்ன எல்லோடா நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதான் இந்த படத்தோட தற்போதைய நேமு. ஒர்க்கிங் டைட்டில் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம அட்லி அண்ணன் அல்லு அர்ஜுனை வச்சு எடுக்கிற படம் தான் இது. ஸோ இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படிங்கிறது முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி இந்த காம்போவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. 2 பேருமே தனித்தனியா 1000 கோடி அப்படிங்கறது ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டாங்க தங்களோட படங்கள் மூலியமா. சோ இங்க அட்லி தனியா டைரக்டரா 1000 கோடி வசூல் பண்ணி வந்துட்டாரு. அண்ட் தென் இந்த பக்கம் அல்லு அர்ஜுனும் ஆல்ரெடி ஆக்டரா ஒரு 1000 கோடி வாங்கிட்டு வந்துட்டாரு. சோ இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த காம்போ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தீபிகா படுகோன் அண்ட் மிருனாள் தாக்கூர்லாம் வேற நடிக்க போறாங்க அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்டேஷனை தான் ஆட் ஆன் பண்ணிருக்கு. இதை தயாரிக்க போறது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. எல்லாருக்குமே தெரிஞ்ச சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் தான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ அதனால எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கு. ஸோ அவங்க இங்க ஒரு சிலரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க 1000 கோடிக்கு. பட் அவங்களால பெருசா பண்ண முடியல. இப்பயும் ரஜினியை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க 1000 கோடி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி 1000 கோடி அடிக்குது அப்படின்னா கண்டிப்பா அது பெருமை தான். அதனாலதான் அட்லி அல்லு அர்ஜுன் காமாவை சேர்த்து விட்டாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு ரொம்பவும் ஹையா இருக்கு. ஸோ அட்லி ரொம்பவும் அதிகமான படங்கள்லாம் எடுக்கல. ரொம்ப கம்மியான படங்கள்ல இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி டாப் 7 லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படங்கள்லாம் ஹையஸ்ட் லெவல் கிராசிங் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட் மட்டும்தான். இந்த லிஸ்ட்ல சொல்லாத ஒரு படம் இருக்கு. அதை நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அது இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் 24 ரிலீஸ் ஆக போகுது. அது ஷாருக் கானோட கிங் படம் தான். கிங் படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இல்லை. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் 1 இயர் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை இந்த லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணல. பட் கிங் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன்ஸ் மட்டும் தான். என்னோட டாப் 7 லிஸ்ட் மட்டும் தான். இந்த கிங்கை நீங்க இந்த டாப் 7ல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா எங்க பிளேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது இல்லாம வேற ஏதாச்சும் படத்தை மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னாலுமே அதையும் மறக்காம இந்த லிஸ்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களோட ஆர்டர் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன். அது பிரச்சனையே கிடையாது. பட் இந்த 1000 கோடி அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறதெல்லாம் படம் எப்படி இருக்கு, படத்துல கதை இருக்கா, மக்களுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதுக்கு ஒரு டிஸ்க்ளைமரை கொடுத்துட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் அடுத்து இன்னொரு கண்டனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். தேங்க்யூ, பை பை.